அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கன்னியில் கேதுவும் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறுகின்றாருங்க. அஷ்டமாதிபதி சுக்கிரன் நீச்சமாக கேதுடன் இணைந்து ராசியை பார்வையிடுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருப்பது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சுக்கிரன் நீச்சமாக கேதுடன் இணைந்து ராசியை பார்வையிடுகிறாருங்க. 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் மீனராசினியர்கள் போட்டி தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ அல்லது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவது சம்பந்தமான முயற்சிகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பின் மூலம் உங்களுடைய சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இடமாற்றம், ஊர் மாற்றம் நீங்கள் விரும்பியபடி நடைபெறுங்க. அதே போல் புதிதாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அல்லது தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. 7.5 சனியினுடைய முதல் பகுதி உங்களுக்கு நடைபெறுதுங்க. உங்களுக்கு வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அலைச்சல் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானமாகிய கன்னி ராசியில் கேது இருப்பதால மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்குங்க. அதே போல் ராசிநாதனாகிய குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு ரோண ரோக சத்ரு ஆயுள் ஜீவனஸ்தானங்களுக்கு கிடைப்பதால பிரச்சனைகள் அனைத்தும் அளவோடு நிற்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட தற்போது நீங்கள் 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. இல்லைனா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. பங்கு பாங்கான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ஜென்ம ராசியில் ராகு, விரயத்தில் சனி, மேலதிகாரிகள், நிறுவனத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் கருத்து வேறுபாடு உருவாகலாங்க. பொறுப்புகளும் வேலை சுமையும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகு, விரயத்தில் சனி, மேலதிகாரிகள், நிறுவனத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் கருத்து வேறுபாடுகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல்
செய்யாமல் இருப்பது நல்லதுங்க. வேலை சுமை சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். அந்நிய நாடுகளில் வேலைக்கு ஆசைப்பட்டு இடைத்தரகர்களிடம் பலம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படலாங்க. இத்தகைய சூழ்நிலையிலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதீங்க. முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ஜென்மத்தில் ராகு இருப்பதால் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவு அனுகூலமாக இருக்குதுங்க. குரு சுக்கிரன் சுபபலம் கை கொடுக்குங்க. கடினமான நியாயமற்ற போட்டிகளை இந்த வாரத்துல நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனஸ்தானத்தில் ராசிநாதன் நேர்ப்பதால உற்பத்தி ஒரே சீராக நீடிக்குங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. 7.5 சனி காலத்தில் தோஷம் இருப்பதால வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் எடுத்து போகும்போது சற்று அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. காரணம் அளவு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களில் கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு நீடிக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் எந்த வகையிலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 7.5 சனியினுடைய தாக்கத்தினால சிறிது ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. நேரம் கிடைக்கும் போது ஓய்வு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிறிது ஓய்விற்கு பிறகு சரியாகிவிடும் என்பதால உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்துங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க. அதே போல் உங்களுடைய கல்விக்கு தேவையான உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இதனால உங்களுடைய கல்விக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பார்த்துக்கொள்வார். குருவும் சுக்கிரனும் சனி பகவானுடைய தோஷத்தினால அடிக்கடி சோர்வும் தளர்ச்சியும் ஏற்படுங்க. கால்நடைகள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் அவற்றின் பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய நலனுக்கு பொறுப்பேற்றுள்ளவர் குரு பகவான் சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் ஜென்ம ராகு விரய சனியால் ஏற்படும் தோஷம் ஆரோக்கியத்தை பாதிக்கப்படுங்க. கவனமாக இருங்க. சிறிதளவே உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் அதை உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரினை அணுகி தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 9 சனிக்கிழமை அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் 5 எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.